நீங்கள் சொல்லியிருந்தீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நஷ்டத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி. கோல்டு ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் கமிஷன் வராது. கமிஷன் இல்லாததுனால தான் நான் பண்ணலை. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னதுனா எங்களுக்கு ரஃப்லி அபவுட் அப்போ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கு மேலே தான் நிறைய போகுது. அப்போ 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி நான் விற்றேன் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா எனக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் ஸ்ட்ரெயிட்டாகவே கிடைக்கும். அப்படின்னா நான் என்னதுக்காக மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும்? ஒன்லி என்னுடைய கமிஷன் தான். நீங்கள் 1 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டினீங்கன்னா எனக்கு 40,000 ரூபா அப்படின்னா அதுதானே நான் பண்ணணும். நீங்கள் எஸ்ஐபி போடுங்க சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் ஆனால் எதில் போடுறதுன்னு எனக்கு சொல்லவே மாட்டீங்களே, ஏன் சொல்ல மாட்டீங்க? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. கோல்டை பொறுத்தவரையும் லாஸ்ட்டு 1 இயரில் 33 கொடுத்துருக்கிறதுனால இதே மைண்ட் செட்டில் அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தோம், அதாவது கோல்டு விலை வந்து ஸ்கை ராக்கெட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்க இது நிலையான ஒரு விஷயம் கிடையாது, கோல்டுன்றது அப்பப்போ ஏறும் இறங்கும். ஸோ இதை நம்பி நிறைய பேர் இப்போ கோல்டு வாங்காதீங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ கோல்டு ரேட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம மார்க்கெட் வேற செம்ம அடி வாங்கிட்டு இருக்கு வர. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வைக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன் சார். அதில் வந்து நீங்கள் ஒரு நகைக்கடை வியாபாரியோட உட்காந்துட்டு கோல்டு பற்றி பேசின வீடியோ பார்த்தேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நஷ்டத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, அந்த கமெண்ட் கீழே எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கோல்டு ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் கமிஷன் வராது, எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்தால் தானே இவர் கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை பற்றி சொல்கிறோம் அப்படின்னதுன்னா அவங்களுக்கு வந்து இவருக்கு என்ன ஆதாயம் இருக்குது, இந்த ஆதாயனால தான் ஒரு இந்த விஷயத்த பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து யார் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் பரவலாக வைக்கக்கூடிய கமெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய ப்ரொஃபஷன். நான் வந்து அதாவது ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா எது வந்து காமன் மேனுக்கு வந்து லாங் டேர்மில் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வந்து அந்த ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ அவர் சொன்னது வந்து என்னென்னா, அந்த கமெண்ட்டில் சொன்னவங்க வந்து கோல்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் அவருக்கு 1 பைசா கிடைக்காது அப்படின்னாங்க. அதாவது ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்குது. எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அண்டர்லைங் அசட்ஸ் வந்து ஈக்விட்டி இருக்கோ அதே மாதிரி அண்டர்லைங் அசட்ஸ் வந்து கோல்டு இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இல்லை, ஓகே, அதே சமயத்தில் வந்து ஒரு ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறதுக்கு பிரியப்படலை அப்படின்னா அவங்க வந்து த்ரூ த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வாங்கலாம். புரியுதுங்களா? அதில் வந்து ஒரு 500 ரூபாய்க்கும் வாங்கலாம், ஒரு 100 ரூபாய்க்கும் கூட கோல்டு வாங்கலாம். அதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னதுன்னா ஐ வில் பி காம்பன்சேட்டட். அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கமிஷன் இல்லாததுனால தான் நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னதுன்னா எங்களுக்கு ரஃப்லி அபவுட் 1% கிடைக்கும். அந்த 1% எப்படின்னதுன்னா டிவைடட் பை 1% வந்து வருஷத்துக்கு. அப்போ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 0.83 அவ்வளோதான் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுங்க. ரியல் எஸ்டேட் நான் வந்து ஆஸ் அ ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ கேன் டிஸ்ட்ரிபியூட் எனிதிங். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து கோல்டில் எவ்வளவு மோகம் இருக்கோ அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேருக்கு மோகம் இருக்குது. அண்ட் ரியல் எஸ்டேட்டுடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய விலை, கோடிக்கு மேலே தான் நிறைய போகுது. சப்போஸ் நான் வந்து ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னதுனா லெட்டஸே 1 கோடி ரூபாய் அப்படின்னதுனா நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு 2% வந்து யார் விற்கிறாரோ அவர்கிட்ட வாங்கிக்கலாம், வாங்குறவர்கிட்ட 2%. அப்போ 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி நான் விற்றேன் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா எனக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் ஸ்ட்ரெயிட்டாகவே கிடைக்கும். புரியுதுங்களா? அப்படின்னா நான் என்னதுக்காக மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும்? ஸோ அதாவது என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து ஒன்லி என்னுடைய கமிஷன் தான் அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னதுன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. அப்படின்னதுன்னா நான் வந்து ஐ கேன் செல் மோர் இன்டு ரியல் எஸ்டேட். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லாம் ஃபஸ்ட்டு இயர் நீங்கள் விற்றீங்கனாலே 35லேருந்து 40% வரையும் கமிஷன். நீங்கள் 1 லட்ச ரூபா ப்ரீமியம் கட்டினீங்கன்னா எனக்கு 40,000 ரூபா அப்படின்னா அதுதானே நான் பண்ணணும். என்னத்துக்காக வந்து 1% அதுவும் ஓவர பீரியடுக்கு தான் வருது அப்படின்னதுன்னா யாரும் அது பண்ணல. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய் குற்றச்சாட்டு. அதை தான் நான் வந்து தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் வீடியோ போடுறீங்க, எஸ்ஐபி பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கன்னு எல்லாருமே வந்துட்டு ஃப்ளக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே ஃபைன், ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. பட் எல்லாருமே கேட்குற ஒரு காமனான விஷயம் என்னன்னா, நீங்கள் எஸ்ஐபி போடுங்க சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, பட் ஆனால் எதில் போடுறதுன்னு எனக்கு சொல்லவே மாட்டீங்களே, ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கேட்குறாங்க.
ஸோ அவங்களுக்கு என்ன சார் ரிப்ளை? இல்லை, அதான் இப்போ இந்த வீடியோஸ் நான் பண்ணக்கூடிய இந்த வீடியோவாக இருக்கட்டும், ஆர் நான் யாராவது வேற ஒரு சேனலை கூப்பிட்றாங்கன்னா அங்கே பேசுறது எல்லாமே வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ எஜுகேட்டிவ் பர்பஸ். நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டை போட்டு ஓகேங்க நீங்கள் 1000 ரூபா போடுறீங்களா, இந்த ஃபண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒன்றா என்ன அப்ரோச் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் பேசுகிறது பிடிச்சிருக்கு, என்னுடைய வேவ் லென்த் உங்களுக்கு மேட்ச் ஆனதுன்னா என்னோட நீங்கள் வந்து இணைஞ்சு நீங்கள் செயல்படலாம். சார் உங்களோடது பிடிச்சிருக்கு, அதை விட நிறைய பேர் பேசுகிறாங்க எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவரோட சேர்ந்து பண்ணலாம். யாரோட வேணாலும் சேர்ந்து பண்ணலாம். நீங்கள் யாரோட சேர்ந்து பண்ணுறீங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய நீண்ட கால இலக்குகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் ஒன் சைஸ் ஃபிட் டு ஆல் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறோன்னா அது பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. பர்சனல் ஃபினான்ஸ்னால் இட் இஸ் மோர் பர்சனல் தென் ஃபினான்ஸ். இப்போ கேஷவுக்கு வந்து கேஷவோடைய ஏஜில் சேம் இன்னொரு பர்சன் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னதுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே ரிஸ்க் அப்பிடைட் தான் அவருக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இ மே பி வெரி ரிச், அவருக்கு வந்து ஃபேமிலிக்கு எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னதுன்னா அவருடைய தேவைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரே ஏஜ் ஒரே சம்பளமாக இருந்தால் கூட இதே ஒரே ஒரு ஃபண்டு தான் எல்லாருக்கும் அப்படிங்கிறத பண்ண முடியாது. அதனால தான் அங்கே பர்டிகுலர் ஃபண்டுங்கிறது சொல்லலை. நானும் இந்த நீங்கள் சொன்ன கமெண்ட் நிறைய பார்த்துருக்கேன். போடுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் எதில் போடுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் அது வந்து சொல்லக்கூடாது, அதனால தான் சொல்லலை. சார் இந்த கோல்டு ரேட் கம்மியாக ஆகிறத ஸ்டார்ட் பண்ணதுலேருந்துமே எல்லாருமே நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீக்கிரம் வித்துடலாம், இன்னும் இறங்கிற போகுது. ஏன்னா ஒரு 2% இப்போ கம்மியாக இருக்குது, 2.2% அப்பில் தான் இருக்குது இருந்தாலுமே. ஸோ அதுவும் எனக்கு போயிட போகுது, ஸோ அதுக்குள்ளே நான் ப்ராஃபிட் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விற்கலான்ற முடிவுக்கு போகிறாங்க. இது ஒரு சரியான முடிவா சார்? இல்லை, நீங்கள் வந்து என்னை பொறுத்தவரையும் யாரும் இந்த 2% கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 8075 ரூபா இருந்தது, இப்போ 7950 ரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ 125 ரூபா பர் கிராம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய ஃபால்லாம் கிடையாது. ஏன்னா இங்கேருந்து 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 35% க்ரோ ஆகிருக்கு இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் 2-3% ஃபாலுக்கு. அதனால் கோல்டை பொறுத்தவரை யாருமே வந்து ஏறி இருக்கு கொஞ்சம் இறங்கினதுனால நம்ம அதை வந்து விற்றுருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வராது. அது மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப 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 ரேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து சார் இன்றைக்கி 8075 பார்த்தேன் இல்லையா, இன்றைக்கி 7950 ஒரு 125 ரூபா கம்மியாயிடுச்சு, அதனால நான் திருப்பி வாங்கணும்னு நினைக்கிற ஆளுங்க தான் ஜாஸ்தி ஒழிய விற்கிறவங்க யாரும் கிடையாது. எகெயின் நான் சொல்கிறது வந்து கோல்டை பொறுத்தவரையும் நீங்கள் லாஸ்ட்டு 1 இயரில் 33 கொடுத்துருக்கிறதுனால இதே மைண்ட் செட்டில் அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 15ஆவது கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. அதனால கோல்டில் இங்கேருந்து அப்டிக், அதாவது மேலே இருக்கக்கூடிய இது வந்து கம்மி. ஓகேயா? அதனால நீங்கள் வந்து ஒன்று இல்லை சார் இந்த 33 நல்ல க்ரோத் இருக்குது, எனக்கு ஈவன் நீங்கள் சொல்கிறீங்க 8-9% இருந்தாலும் பரவாயில்ல, பேங்க்கில் தான் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கெலாம் வரமாட்டேன், எனக்கு வந்து 7-8% பேங்க்கில் கொடுக்குறான், அதுக்கு வந்து கோல்டு இருந்ததுன்னா யூ ஸ்டில் ஹோல்ட் த கோல்டு, நோ ப்ராப்ளம். பட் அதே சமயத்தில் நான் வந்து ஒரு 5000-6000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்போ ஒரு 8000 கிட்ட வந்துருச்சு, எனக்கு சில தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விற்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க, பட்டு இந்த 2% இறங்கினதுக்காக போய் விற்க வேண்டாம். உங்களோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு நார்மலாக இருக்க மைண்ட் செட் என்னன்னா கோல்டு வாங்கினாலே நஷ்டம் தான், கோல்டு வாங்கினா நஷ்டம் தான் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை.